முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் தீவிரவாதி பேசியிருக்கிறாங்க, முஸ்லிம் தீவிரவாதி பேசியிருக்கிறாங்க. மதார் பதுருதீன் அவர்கள். மாண்புமிகும் பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில் பேச வாய்ப்பளித்த, நான் இந்த அவையில் பேசுவேனா, எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா, நான் சட்டமன்றத்துக்கு போவேனா என்ற கனவிலே வாழ்ந்து கொண்டிருந்த தருணத்திலே என் கிராண்ட்ஃபாதர் அரசியலில் இருந்தாலும், VM மொய்தீன், VM யூசுப் போன்றவர்களெல்லாம் முஸ்லீம் லீக்கில் பயணித்தாலும் 1997 தமுக என்ற இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டு சமூக பணியாற்றி இந்த சமூகத்துக்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் நல்லதை செய்ய வேண்டும் என்று நீண்ட நாளாக ஓடிக்கொண்டிருந்த என்னை எல்லோரும் பார்த்து சொல்வார்கள், உனக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கிடைக்குமா, எம்எல்ஏ ஆவது சாதாரணமா, எம்எல்ஏ ஆனா 10 கோடி 15 கோடி தேவைப்படும். நம்ம எலெக்ஷன் நடக்கும்போது பார்க்கலையா, தேர்தல் கமிஷன் எவ்வளவு வழக்கு தொடருது, இல்லை கொலுசு கொடுக்கறாங்க, பயாஸ்கோப் படத்தை காட்டுறாங்க, விளக்கு கொடுக்கறாங்க, பணத்தை கொடுக்கறாங்க, இவ்வளவும் கொடுத்துதான் இந்த தேர்தல் நடக்குது. ஆனா ஒண்ணுமே இல்லாம நீ ஏழையா இருக்கிற, முகவரி இல்லாம இருக்கிற, நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற, உனக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலையில இந்த ஏழைக்கும் இந்த சாமானியனுக்கும் இந்த நாட்டிலே பணம் தேவையில்லை, ஜாதி தேவையில்லை, மதம் தேவையில்லை. எங்கள் தலைவர் வெற்றி தளபதி முகம் இருந்தால் போதும். தமிழ்நாட்டிலே ஒரு சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராகி இந்த மக்களுக்காக பேச முடியும் என்று வாய்ப்பளித்த எங்கள் வெற்றி தளபதி அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் தமிழக வெற்றி கழகத்தில் தொடர்ச்சியாக ஒரு 2.5 வருஷ ஆட்சிகளில் பார்த்தீங்கன்னா டிவி விவாதத்தில் கலந்து பேசிட்டு வருவேன். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் என்று. எனக்கு எதிராக வந்து பேசுறவங்க அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாய்க்கு வாடகைக்கு வாங்கிட்டு வரவங்க, வாயிலேயே வர சொல்றவங்க, நீங்க என்ன ஜெயிக்கவா போறீங்க, 2 விழுக்காடு வாங்குவீங்க, 3 விழுக்காடு வாங்குவீங்க, 4 விழுக்காடு வாங்குவீங்க அப்படின்னு கேலியும் கிண்டலும் நையாண்டியும் செய்தார்கள். என்னோட காரெல்லாம் அடிச்சாங்க. என்னை பார்த்தீங்கன்னா என்னோட மத ரீதியாகவே நீங்க ஒரு விவாதத்தில் நடந்திருக்கு, நான் கம்ப்ளைண்டே கொடுத்திருக்கேன். என் தொப்பியை கேவலப்படுத்தி பேசினார்கள் இந்த நாட்டிலே. யாரு? வாடகைக்கு வாங்கிட்டு வரவங்க. அப்ப எங்களோட அரசியல் ஆசான் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் நான் வருவேன், இந்த மாதிரி நடக்குது, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும், நீங்க தைரியமா இருங்க என்று எங்களுக்கு தைரியத்தை ஊட்டியவர் எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் என்பதை இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். விவாதத்தில் எங்களை போய் அவர்கள் இதெல்லாம் நடத்துது, இப்படிலாம் பேசுறாங்க, என்னால் டிவிலே போய் உட்கார முடியல, என்னை நக்கலும் ஏடாசினியும் பண்றாங்கன்னு சொல்லும் போது எங்களுக்கு உறுதுணையாக எங்கள் செய்தித்துறை மந்திரி, கல்வித்துறை மந்திரி, மாண்புமிகும் எங்கள் அண்ணன் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எங்களுக்கு உடன் இருந்து அந்த டைம்ல நாங்கள் வேதனைப்பட்ட விஷயத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய நிகழ்வை பண்ணார். இதெல்லாம் நடந்தது. முதலமைச்சருக்காக பல விஷயங்களை கொண்டு வந்தேன். இங்க முதலமைச்சரை புகழ வேணான்னு சொல்லி கல்வித்துறை மந்திரி வந்து பக்கத்தில் உட்காந்து சொல்லிட்டு போயிட்டார். புகழச்சியை விழுவ மாட்டாங்க, என்ன நேரம் இருக்கு, நேரத்தை நீங்க வந்து சீக்கிரம் பயன்படுத்தி முடிங்கன்னு சொல்லி. அதனால இந்த அவையில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாகுபாடு பாராமல் நீதிக்கும் நேர்மைக்கும், என் குழந்தை வீட்டுக்கு போனாலே இப்ப எப்படி கூப்பிடுதுன்னா
மாண்புமிகு மதார் பதுருதீன் அவர்களே உட்காருங்க என்று அந்த மாதிரி நடுநிலையாக அவையை நடத்தி வரும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் எங்க அன்புக்கும் பாசத்துக்கும் கூடிய பேரவைத் தலைவருக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் தலைமை அரசு கொறடா மற்றும் அவை முன்னவர்களுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் உட்பட அனைத்து அரசு அலுவலர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பை பொருந்திய தமிழக சட்டமன்ற மதுரை மத்திய தொகுதி மக்கள் பிரதிநிதியாக நின்று இந்த தருணம் என் வாழ்வில் மிகப்பெரிய பாக்கியமாகவும் பொறுப்பாகவும் கருதுகின்றேன். என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து இந்த சட்டமன்றத்தில் அனுப்பி வைத்த மதுரை மத்திய தொகுதி மதுரை மக்களுக்கு இந்த நேரத்திலே என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வெற்றிக்காக உழைத்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் முதல் கடைக்கோடி தொண்டர்கள் வரை அனைவருக்கும் என் கோடான கோடி நன்றியை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைய தினம் நடைபெறும் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்றத்திலே முதல் முறையாக 2 வருஷம் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சு தமிழக வரலாற்றிலே 2 வருஷத்துல முதலமைச்சராக ஆட்சியை பிடிச்சு சட்டமன்றத்தில் முத்திரப்படுத்த ஒரே தலைவர் எங்களோட வெற்றி தலைவர் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். 1,72 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை பெற்று பிளாக் பெஸ்டை பெற்று திராவிட கட்சிகளை திகைத்த வைத்து தமிழக அரசியல் வரலாற்றிலே மிகப்பெரிய சாதனை வெற்றி படுத்த ஒரே தலைவர் எங்கள் வெற்றி தலைவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மக்கள் சேவை மௌன புரட்சி மூலம் ஆற்றி வரும் மாண்புமிகும் புரட்சி தலைவர் வெற்றி தலைவர் எங்கள் அண்ணன் பாசமிகும் புல்லட் ட்ரெயின் வேகத்திலே தமிழக ஆட்சியை தமிழ்நாட்டிலே சிறப்பாக நடத்தி வருகிறார். ஊழல் ஒழிப்பதற்கு புதிய அரசை தொடர்வதற்கு உறுதுணையாக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வருகின்றார். சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை கிளை நீதிமன்றம் பாராட்டி சமீபத்திலே மாண்புமிகு முதல்வர்களுக்கு பாராட்டு தந்தது. அது மட்டுமில்லாமல் கடந்த 5 ஆண்டு கால நடந்த முறையில் நிதி நிர்வாகம் முந்தைய ஆட்சியாளர்கள் குருவி தலையில் பணங்காய் வைத்தது போல மொத்தத்தில் 10 லட்சம் கோடி கடனை தமிழக அரசின் மீது தமிழக மக்கள் மீது சுமத்திவிட்டு சென்று விட்டார்கள். அதற்குரிய பலனை தற்போது அவர்கள் அனுபவித்து எதிர்வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசு கஜானாவை காலியாக்கி இருக்கின்றது. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் முன்னேற்றுவதற்காக மகளிருக்காக மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி அவர்கள் பல முன்னேற்ற திட்டங்களை அறிவித்து வருகின்றார். அதற்காக நான் என் முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிதிநிலை அறிக்கை, காவேரி வைகுண்டாறு நிதி இணைப்பு திட்டத்தை, வைகை கழிவுநீர் திட்டத்தை, வைகை நிதி சுற்றுலா திட்டத்தை, மதுரை புதிய அரசு சட்டக்கல்லூரி ஆகிய திட்டங்களை அறிவிப்பு செய்த மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி அவர்களை மதுரை மாவட்ட மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சர் அறிவித்த திட்டத்தில் நக்கலும் ஏடாசிரியம் பண்ணக்கூடிய திட்டம்னு கேட்டீங்கன்னா எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏகோதிபத்த மக்கள் வரவேற்கிறாங்க. ஆனா எதிர்கட்சிக்காரங்க இது எதுக்கு கொடுக்கணும், நிதி சுமையா இருக்குன்றாங்க. தாய் மாமன் தொங்க மதுரம் திட்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தாயின் அன்பின் இறைவனின் கருணை இருக்கின்றது கிறிஸ்தவ மதம் சொல்கின்றது. தாயே தெய்வம் என்று இறைவன் மதம் சொல்கின்றது, இந்து மதம் சொல்கின்றது. இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு படுகின்ற சிரமம் ஏராளம். கர்ப்ப காலத்திலே அந்த பெண் தலை சுற்றல், குமட்டல், வாந்தி என பல்வேறு உடல் உபாதைகளை சமாளித்து இறுதியில் சுயப்பிரவேசம் அடையும் போது ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். இத்தகைய மகிழ்ச்சியான தருணத்தில் அவர்களுக்கு ஏழை தாய்மார்களுக்கு உதவுமாக தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகும் அவர்கள் தன்னை உண்மையாகவே இஸ்லாமியர்களின் ஐவேல கடமையான ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு
புனித ஹஜ் பயணத்துக்கு 35,000 மானியத்தை கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வெற்றி தளபதியாக தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு இஸ்லாமிய மக்களுக்காக தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டிலே என்ஆர்சி சிஆர்சி என்ற சிஏ என்ற பிரச்சனை இந்தியா முழுக்க வந்தது. அன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் தலைவர் வெற்றி தளபதி சிஏ என்ஆர்சி குரல் கொடுத்து இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலாக இருந்தால் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் வக்ஃபுக்கு எதிரான ஒரு சட்டம் வந்தது. வக்ஃபுக்கு எதிரான சட்டம் வரும்போது கேரள அரசாங்கமே அந்த வக்ஃபுக்கு எதிராக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. ஆனா இங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுது நம்ம இஸ்லாமிய மக்கள் பார்த்தாங்க. ஆனா இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சட்டம், இந்த சட்டத்தை யாராக இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கும் போது இன்றைய முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கமாடும் சென்று இஸ்லாமிய மக்களை பாதுகாத்தர் என்பதுதான் இந்த நிராசன உண்மை என்று பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியாகவே நான் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்சாரியா கமிஷன் இஸ்லாமியர்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு 5% உதவி கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். எங்களோட கழகத்தின் பொதுச் செயலாளர் நான் கூப்பிடுவேன், பாசத்துக்கூடிய நானா அவர்கள், நம்ம கண்டிப்பா அரசாங்கம் அமைஞ்சோன்னு கொடுப்போம். ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில 234 தொகுதியில 5 விழுக்காடு 13 இஸ்லாமியர்களுக்கு வாக்கு பாத்தீங்கன்னா தேர்தலை இடம் கொடுத்த ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் இன்றைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி என்பதை இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனா கடந்த கால ஆட்சியில நம்ம புரிஞ்சா பாத்துக்கணும், இஸ்லாமியின் பாதுகாவலர் பேசினாங்க. காயிதே மில்லத் அவர்கள் எங்கள்கிட்ட தான் கடைசியா இஸ்லாமியர்கள் கொடுத்துட்டு போனாங்கன்னு பேசினாங்க. ஆனா முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க, முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும் நீ சொல்லணுமா? மாண்புமிகு நீங்க பேசுறீங்களா? மாண்புமிகு தொழிலாளர் அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் பேசுங்க. என்ன சொல்லுங்க, அனுப்புறேன். சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய குற்றச்சாட்டை தெரிவிக்கிறார். அதை முழுமையாக கேட்டு அதற்கு பின் பதில் சொல்ல வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பத்திரிகையாளர் செய்தியில சொல்லல. நான் பாத்தீங்கன்னா அவங்க மாதிரி பாத்தீங்கன்னா இல்ல நான் முடிச்சிடறேன் சார், நான் பத்திரிகை வர செய்தியில சொல்லல, நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். உட்காருங்க. நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை. உட்காருங்க. நான் பத்திரிகை வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை, உண்மைக்கு புறமான செய்தியை சொல்லல. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நசுக்கப்பட்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் போற இடத்துல தீவிரவாதி உட்காருங்க. மான் உறுப்பினர் இருங்க, வேற யாரும் பேச வேண்டாம். மான் உறுப்பினர் தம்பி நான் இருங்க அவரை ஒன்று நான் இருங்க. மான் உறுப்பினர் தம்பி நான் அலோவ் பண்றேன், அவரை அலோவ் பண்ணிட்டு பண்றேன், அவரை பண்ணிட்டு உங்களை பண்றேன். மான் உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய அறிமுக உரையை ஆற்றிக் கொண்டிருப்பதனால் நான் குறுக்கிடக்கூடாது என அமர்ந்திருந்தேன். சிஏஏ என்ற மக்கள் விரோத சட்டத்துக்கு எதிராக முந்தைய திராவிட மாடல் அரசில்தான் மாண்புமிகு முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இதே பேரவையில எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று 5 முறை இங்கே கூறப்பட்டதாக நம்முடைய உறுப்பினர் சொன்னார். அப்படி எந்த ஒரு கருத்தும் இந்த அவையில் பதிவு செய்யப்படவில்லை. எனவே நீங்கள் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும்,
சிறைவாசிகள் விடுதலையில் கூட ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே மாண்புமிகு அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள் இருந்தபோது திண்டுக்கல் மீரான் மைதீன் போன்றவர்கள் விடுதலையாவதற்கு அவர் துணையாக இருந்தார். அடுத்து வந்த திமுக ஆட்சியிலே இது பற்றி பல முறையீடுகளை செய்தபோது அவர்களுக்கெல்லாம் சிறை விடுப்புகளை தந்து அவர்களுடைய வாழ்க்கையில குறைந்தபட்ச மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது முந்தைய திராவிட மாடல் அரசு என்பதை நான் பதிவு செய்கின்றேன். மாண்பு உறுப்பினர் ஜவஹர்லா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை எங்கள் பேரியக்கமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலிருந்து தொடங்கியதாக சொன்னார். அவருக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையை ஏற்று பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றி கூறினார். வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக சென்ற சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை ஏற்று இதே சட்டமன்றத்தில் என்னுடைய உரைக்கு பதிலளிக்கும் போது அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி 21 நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதையும் இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே தேவையில்லாத பதிவுகளை முஸ்லிம் சமுதாயத்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இன்று முன்னேறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரையும் அந்த கட்சியையும் கொச்சைப்படுத்துவதை நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று கேட்டு அமர்கிறேன். கணேஷ்குமார் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர் சொல்லும் போது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு திமுக அரசு தான் கொடுத்தது என்று சொன்னார். உண்மைதான், நாங்கள் இல்லை என்று சொல்லுறோம். அதற்காக எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்துவர்களுக்கும் சரி தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று அனைத்து தலைவர்களையும் அழைத்து கொண்டு போய் போராடி முன்னாள் முதல்வர் கலைஞரிடம் வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் தான் அது செய்தது என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 3.5% இடஒதுக்கீடை முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தந்தது நீண்ட நெடிய காலமாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்தது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மறைந்த தலைவர் சிராஜுல் மில்லத் தந்தன தமிழறிஞர் அப்துல் சமத் அவர்கள் ஒரு மாநாட்டின் போது அன்றைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவரிடத்திலே இந்த கோரிக்கையை எடுத்து வைத்தார்கள். இந்த கோரிக்கையை நிறைவு செய்து அன்றைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது கூட இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் போது பார்ப்பதற்கு முஸ்லிம் லீக் தலைவர் அப்துல் சமத் அவர்கள் இங்கே இல்லையே என்ற ஆதங்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதோடு மாத்திரமல்ல, இந்த 3.5% இடஒதுக்கீடு கிடைக்க காரணமாக இருந்தது கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சிராஜுல் மில்லத்தினுடைய நூற்றாண்டு விழாவிலே பேசிய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தொடர்ச்சியாக முஸ்லிம் லீக் தலைவர்கள் எங்கள் தலைவரை சந்தித்து இந்த இடஒதுக்கீடு கேட்டதன் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது என்பதை அந்த மாநாட்டிலும் அவர்கள் தந்தார்கள் என்பது நம்முடைய முஸ்லிம் லீக்கில் ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய கோரிக்கை. அன்பு சகோதரர் சொன்னது போல பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவருடைய கோரிக்கை, அனைவருடைய கோரிக்கை ஏற்றுத்தான் அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னைக்கு இவங்க சொல்றாங்க, நாங்க அதெல்லாம் சொல்லணும். ஆனா முஸ்லீம தீவிரவாதிக சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். திமுக அரசு சொன்னதுதான், அது இல்லன்னு மறக்கவே முடியாது. சொன்னதுதான். அவைக்கு உறுப்பினர் நீக்கிறேன், அவைக்கு நீக்கிறேன். வேண்டாம் 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 வேண்டாம்.